நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்ன உங்களுக்கு கவனங்கிறதே கிடையாதா? அப்பாவை நல்ல கவனமா பாருங்க. அவர் படத்தையே உத்து பாருங்க. உங்க பார்வை எல்லாம் அவர் மேலே தான் இருக்கணும். என் இனியப்பா, இவங்களுக்கு சொல்லுங்க, இதுதான் சரியான சந்தர்ப்பம். உங்க பதிலுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, ஏதாவது ஒரு சின்ன அறிகுறியாவது காட்டுங்க, அது மூலமாவே புரிஞ்சுக்கிறோமே. பாத்தீங்களா, அப்பாவே அவர் படத்துல இருந்த பூவை கீழே போட்டு நமக்கு அறிவுரை கொடுத்திருக்காரு. நன்றி அப்பா, நன்றி அப்பா. புஷ்பத்தை கீழே போட்டு மரியாதைக்குரிய மாமனார் என்ன சொல்ல வராருங்க? ஏதோ ஒரு வகையில அவரு நமக்கு அறிகுறி கொடுத்திருக்காரு இல்லையா? அப்ப என்னவா இருக்கும்? இது எது சம்பந்தப்பட்டது? அட, இது என்னது? ஒரே நாளில் வாஸ்து சாஸ்திரத்தை கற்றுக்கொள்வது எப்படி? ஆமா, இந்த புத்தகம் எங்க எப்படி வந்துச்சு? சாரதா, இந்த புத்தகத்தை நீதான் இங்க வச்சியாமா? இல்லையேங்க. அம்மா, இத நீதான் இங்க கொண்டு வந்து வச்சியா? இல்லையா? அப்படின்னா இந்த புஸ்தகம், அப்படின்னா இந்த புத்தகத்தை அப்பா தான் இங்க கொண்டு வந்து வச்சிருக்காருமா. அம்மா, அப்பா என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ ஒரு வாஸ்து சாஸ்து நிபுணரா மாறணும்ங்கறாரு. நானா? ஆமா, நீ இல்லனா வேற யாருமா? எனக்கு அப்பவே தெரியும், எனக்குள்ள ஒரு பெரிய திறமை ஒளிஞ்சிருக்கோன்னு. அம்மா, நீ உன்னை ரொம்ப குறைவா எடை போட்டுக்கிட்டு இருக்க. உனக்கு ஏதோ திறமை இல்ல, திறமையின் மொத்த களஞ்சியமே நீதான். யோசிச்சு பாருமா, நீ உன் தடியில இருக்கிற இந்த வெங்கலத்திலேயே ஒரு ஆணிய வச்சு அடிச்சு பெரிய ஏமாத்து வேலை பண்ணிருக்க. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் இல்லையா? இதுல இருந்தே தெரியுது வாஸ்து சாஸ்து நிபுணருக்கு நீ ஏத்த ஆளுதான். அதனாலதான் அப்பாவும் அந்த பூவை இந்த புஸ்தகத்துக்கு மேலே தள்ளி விட்டு இருக்காரு. நீ 24 மணி நேரத்துல வாஸ்து சாஸ்திரத்தை கத்துக்கலாம், அதாவது ஒரே நாள்ல. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இவங்க நிச்சயமா வாஸ்து சாஸ்திரத்தை ஒரே நாள்ல கத்துக்க போறாங்களா? குண்டுப்பா, நீ வாசல் கிட்ட போ. யாரையும் உள்ள வர விடவே விடாத, சரியா? சரி, நான் என்ன பண்றது? நானு உங்களை விசிறியால விசிறி விடணுமா? இருக்கட்டும், இருக்கட்டும். எல்லாத்தையும் நல்லா கவனமா படிமா. மொத்தத்தையும் மனப்பாடம் பண்ணிருக்கணும். மன்னிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கணும். இணைக்கிறதுல தான் நன்மையே இருக்கு. இதுதான் வாழ்க்கையுடைய தத்துவம். ஒன்றிணைந்தாதான் குடும்பமே உருவாகும். ஒற்றுமையா இருந்தாதான் உலகமே சந்தோஷமா இருக்கும். அப்பதான் விரிசல் உண்டாகாது. இதுதான் வாஸ்து சாஸ்திரத்தோட நியதி. எவ்வளவு நேரமா உனக்காக காத்துட்டு இருக்கிறது? சரி, இந்த பானைகளை தூக்கிட்டு போய் ஒவ்வொரு மூலையிலயும் ஒவ்வொன்னு சரியா வச்சிருங்க. இந்த பானைகள்ல கங்கா ஜலம் இருக்கு. இதனால சுற்றுச்சூழல் சுத்தமா ஆயிடும். வீட்டுல சந்தோஷம் நிரம்பி வழியும். எல்லாருடைய மனசும் நிம்மதி அடைஞ்சிரும். இந்த பானை எல்லாம் ரொம்ப கனமா இருக்கும், என்னால இதெல்லாம் முடியாது. முட்டாள்! எப்பவும் போல வார்த்தை என்னோடது, செய்க காட்டினது அவங்க.
சரி எடுத்துக்கோங்க. பானை தான் ரொம்ப பாரமா இருக்குன்னு சொல்றேன்ல. அட சும்மா பேசிட்டே இருக்காம ஒரு தடவை எடுத்துதான் பாருங்களேன். அம்மா சாரியாருக்குள்ள அம்மாவும் இருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்க கையில தடி வேற இருக்குங்க. அம்மாவா சொன்னாங்க? இல்ல இல்ல, நான் தான் அறிவுறுத்தினேன். இல்லனா அம்மாவோட தடி உங்களை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாதா? நில்லுலாமா, குளத்தை எப்படி தூக்கணும்னு நான் உனக்கு சொல்லித்தல. என்ன ஆராய்ச்சி பண்றான்? ஓ என்னாச்சு? பெரிய சூரம் மாதிரி கிளம்பி போய் நான் தூக்குறேன்னு சொன்னீங்க. இல்லலாமா, ரொம்ப கல்லம்மா இருக்கு, நீயே தூக்கி பாலு. அதெல்லாம் முடியாது, வேற ஆளு பாருங்க. சரி சரிம்மா, நான் போறேன். ஆயுதத்தை தூக்காத. நான் போட்ட திட்டம் எனக்கே வினையாயிடுச்சே. ஆனா திட்டத்தோட கடைசி கட்டத்துல இருக்கேன். அதனால இதை நிறைவேற்றியே ஆகணும். இல்லைன்னா என் வாழ்க்கையே நரகமாயிடும். உடனடியே மகாராஜாவை சந்திச்சாகணும். குருதேவா, நீங்க ஏன் முக்காடு போட்டுக்கிட்டு நிக்கிறீங்க? நீங்க வெக்கப்பட வேண்டிய அவசியமே இல்ல. உங்க முகம் ஏதோ விசித்திரமா சிகப்பு நிறத்துல மாறி இருக்கிறது எனக்கு தெரியும். நான் வெக்கப்படல மகாராஜா. அது என்னோட முகத்துக்கு இன்னும் பாதிப்பு ஏற்படாம பாதுகாப்பா வச்சிருக்கேன், அவ்வளவுதான். காரணம் என்னன்னா, சூரிய ஒளியால எனக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுது, அதான். மகாராஜா வாழ்க. மகாராஜா, குருமாதா வாமாச்சாரியரோட உத்தரவுப்படி நம்ம ராஜ்யத்துல நிறைய பேர் அவங்க வீட்டை இடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது பண்ணுங்க மகாராஜா, நம்ம விஜயநகரம் பெரிய ஆபத்துல இருக்கு. குருதேவா, ஏதாவது செய்யுங்க குருதேவா. நான் என்ன பண்ணுவேன் மகாராஜா? என்னால என்னையும் என் வீட்டையுமே காப்பாத்திக்க முடியாத நிலைமையில இருக்கேன். மகாராஜா வாழ்க. என்னத்த வாழ்க பண்டிதனே ராமகிருஷ்ணா. குருமாதா வாமாச்சாரியார் நகரம் முழுக்க பிரச்சனையை உண்டு பண்ணிருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு எனக்கு தீர்வு கிடைக்குமா இல்லையா? நிச்சயமா கிடைக்கும் மகாராஜா. ஆனா நான் சொல்றதை நீங்க அப்படியே பின்பற்றி நடக்க வேண்டி இருக்கும். அதோட ஆச்சாரியாரே, நீங்களும் தான். எனக்கு சம்மதம் தான். வருண்மாலா இந்த நகரத்தையும் என்னையும் முழுசா நாசமாக்கிறதுக்கு முன்னாடி சீக்கிரமா ஏதாவது யோசனை சொல்லு. சரி ராமகிருஷ்ணா, நீ என்ன சொல்றியோ எப்படி சொல்றியோ அப்படியே செய்றோம். ஆனா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை மட்டும் சொல்லிடு. கண்டிப்பா அரசே. இந்த யோசனை ரொம்ப நல்லா இருக்கு. மகாராஜா, மகாராஜா, நான் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கேன். அதிசயமா இன்னைக்கு என்னோட அறைக்கு வந்திருக்கீங்க. என்ன சின்ன மகாராணி, தன்னுடைய மனைவி இவ்வளவு அழகா இருந்தா அவளை சந்திக்க வராம இருக்க முடியுமா? இருந்தாலும் 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 என்ன மகாராஜா? இருந்தாலும் சின்ன மகாராணி, நான் உங்க அறைக்கு வரும்போதெல்லாம் ஏதோ ஒரு விசித்திரமான சக்தி இருக்கிற மாதிரியே நான் உணர்றேன். அது என்ன மகாராணி சின்னாதேவியோட அரைப்பக்கம் அப்படியே இழுக்குது. இப்ப கூட இந்த கணமே நான் உடனடியா இங்க இருந்து சின்னாதேவியோட அறைக்கு போகணுங்கிற மாதிரியே தோணுது. மகாராஜா, நீங்க என்னோட அழகை இதே மாதிரி எப்பவும் ரசிச்சுக்கிட்டே இருங்க. சரி சரி, தோ வரேன் சின்னாதேவி. இருங்க இல்ல, மகாராஜா. என்னால இங்க இருக்க முடியாது. தோ வந்துட்டேன் மகாராஜா, சின்னாதேவி. போகாதீங்க. நில்லுங்க மகாராஜா. நான் வந்துட்டேன் மகாராஜா, வந்துட்டேன். தேவி, தீர்த்தம். என்ன விஷயம்? எதையோ நினைச்சு கவலைப்படுற மாதிரி தெரியுது. ஏதாவது பிரச்சனையா என்ன? நான் மகாராஜாவை பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்கேன் ஆச்சாரியாரே. அவர் என்னோட அறைக்கு வரவே மாட்டேங்கிறாரு. ஒருவேளை அப்படியே வந்தாலும் உடனே சின்னாதேவி மகாராணி ஞாபகம் வந்து ஓடிடுறாரு. அப்படியா விஷயம்? இதுக்கு காரணம் வாஸ்து தான். வாஸ்துவா? ஆமா. ஒருவேளை நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கான தீர்வை நான் சொல்றேன். நான் ஒத்துக்கிறேன் ஆச்சாரியாரே. என்ன தீர்வுன்னு என்கிட்ட சொல்லுங்க. அம்மாச்சாரியார். அம்மாச்சாரியாரா? இந்த பேரை கேள்விப்பட்டதே இல்லையே. பண்டிதன் ராமகிருஷ்ணனுடைய அம்மா. வாஸ்து ஞானத்தை முழுமையா அடைஞ்சதுக்கு அப்புறம் ஆச்சாரியார் ஆயிட்டாங்க. அதாவது அம்மாச்சாரியார் ஆயிட்டாங்க.
அப்படியா? ஆமா சின்ன மகாராணி, இந்த வாமாச்சாரிங்கிற விஷத்தை இப்படித்தான் முறிச்சாகணும். அந்த அம்மாச்சாரியார் அமிர்தம் மாதிரி. ஆனா ஆச்சாரியரே, அவங்க மௌன விரதத்துல தானே இருக்காங்க. அவங்களால எப்படி நமக்கு உதவ முடியும்? மௌனம்தான் மொத்த உலகத்துக்குமே மூலாதாரம். நீங்க அதிலிருந்து கத்துக்க வேண்டியிருக்கு. ஆ, மௌனம் ஞானத்துக்கு தடையா இருக்காது. அப்படின்னா சீக்கிரமா சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும் ஆச்சாரியரே? அவங்களுக்கு அழைப்பு கொடுங்க. அம்மாச்சாரியார அந்தப்புறத்துக்கு வர சொல்லுங்க. அந்த அம்மாச்சாரியார் உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் போக்கிடுவாங்க. பகவான் சிவன் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் உண்டாக்குவார். என்னது இதெல்லாம்? ஐயோ, எடுத்துக்கங்க. எத ஊஞ்சலையா? இல்லங்க, எந்த கேள்வினாலும் எடுத்து கேளுங்க. அம்மாச்சாரியார் என்ன சொன்னாங்க தெரியுமா? நாம இனிமே படுக்கையில படுக்க கூடாதான், ஊஞ்சல்ல தான் படுக்கணுமா. அம்மா, நான் எதுக்காக ஊஞ்சல்ல தூங்கணும்? ஊஞ்சல்னா யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? சின்ன குழந்தைங்களுக்கு. அதனாலதான் அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம இந்த ஊஞ்சல்ல தூங்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அம்மா, நாங்க 2 பேரும் இப்ப சின்ன குழந்தைங்க இல்ல, அப்புறம் ஏன் இதுல படுக்கணுங்கிற? அம்மாவோட ஆசை என்னன்னா, கூடிய சீக்கிரமே இந்த ஊஞ்சல்ல ஒரு பாப்பா வரணுமா. உங்களுக்கு ஒண்ணுமே புரியாதா? இல்ல புரியுது, அருமையா புரியுது. இருந்தாலும் அம்மா, ஒருவேளை தூக்கத்துல நான் என்னைய அறியாம கீழே விழுந்துட்டேன்னா என் இடுப்பு உடைஞ்சிரும்ல. தர்பார்ல இருந்து ஒரு சேவகல் வந்தாளு. அவளுக்கு என்ன சொன்னாலும் தெரியுமா? அம்மா தாலியால மகாராணி திரும்பலாமா அந்த புலத்துக்கு வளர்த்தோன்னாங்களாமா. என் திட்டம் சரியான திசையில போய்கிட்டு இருக்கு. சரி குண்டப்பா, நீ இப்பவே போய் இந்த சேவகன் கிட்ட நானே என் கையோட அம்மாச்சாரியரை கூட்டிக்கிட்டு சின்ன மகாராணிய பார்க்க வரேன்னு சொல்லிடு. மகா வாஸ்து சாஸ்திர நிபுணர் அம்மாச்சாரியார் திருமலாம்பாவை நேரடியாக பார்க்க வந்திருக்கிறார். எடுத்துக்கோங்க. எது? இவங்க ஞானத்தோட லாபத்தை எடுத்துக்கோங்க மகாராணி. சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இவங்க அத ஒரே நொடியில போக்கிடுவாங்க. மந்திரியாரே, உங்க சிம்மாசனத்தை திருப்பி போட்டிருக்காங்களா? இல்ல மகாராஜா, சரியா தான் இருக்கு. உங்க மனைவிக்கு புத்தி சுவாதீனம் இல்லையா? இல்லையே. தினமும் பாரமான குடத்தை சுமந்து போயிருக்கீங்களா? அட இல்லப்பா, இல்ல. அப்ப நீங்க இங்க நடக்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. பின்னாடி போங்க. என்ன மன்னிச்சிருங்க. மகாராணி சின்னாதேவி வாமாச்சாரியாரோட அறிவுரையால அவங்க அறையில அன்னப்பறவையோட படத்தை வச்சிருக்காங்க. அதோட பலன் மகாராஜா என்னோட அறைக்கு வரவே மாட்டேங்கிறாரு. அப்படியே வந்தாலும் அப்படியே ஓடிடுறாரு. ஐயோ பைத்தியம்! பண்டிதனே ராமகிருஷ்ணா, அம்மா இப்ப பைத்தியம்னு யார சொல்லிட்டு இருக்காங்க? அரசே, அது இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இந்த பிரச்சனைக்கான தீர்வை ஒரே நிமிஷத்துல சொல்லிடுவாங்க. ஜோடி அன்னப்பறவையோட படத்தை மகாராணி சின்னாதேவி அறையில இருந்து எடுத்துட்டு வந்து உங்க அறையில வச்சுக்கோங்க. ஆனா மகாராணி சின்னாதேவி அந்த படத்தை என்கிட்ட கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அதுக்குன்னா இன்னொரு யோசனை இருக்கு. முத்துக்கள் நிறைஞ்ச மாலைய அணிஞ்சுக்கோங்க. அதனால என்ன பிரயோஜனம்? இதுக்கு பதில் நானே சொல்றேன். அன்னப்பறவைகளுக்கு முத்துக்கள்னா ரொம்ப பிடிக்கும். முத்துக்கள்னால ஈர்க்கப்பட்டு அந்த அன்னப்பறவைகள் உங்க அறைக்குள்ள வந்துடும். நிஜமாவா? எந்த அன்னப்பறவைய பத்தி இவங்க பேசிட்டு இருக்காங்க? மகாராஜா, உங்களை பத்தி தான் பேசுறாங்க. என்ன பத்தியா? ரொம்ப நன்றி அம்மாச்சாரியாரே. நீங்க சொன்ன அறிவுரையை நான் கண்டிப்பா கடைபிடிக்கிறேன். குருதேவா, இப்போ உங்களோட முறைதான். உங்க செயல் திட்டத்தை செயல்படுத்துங்க. கண்டிப்பா பயன்படுத்துறேன். பாவி, விரோதியே, துரோகி. சுவாமி, நீங்க யார திட்டிக்கிட்டு இருக்கீங்க? அந்த அம்மாச்சாரியார தான். அப்படியா? ஆனா எதுக்காக? பின்னென்ன, அவங்க வாமாச்சாரியாரோட புகழ நாசமாக்குறாங்க. அந்த அம்மாச்சாரி இருக்காங்களே, வாமாச்சாரியார் மத்தவங்களுக்கு சொன்ன அறிவுரைகளை தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது அசாத்தியம் சுவாமி. அசாத்தியம் சாத்தியமாகிட்டு இருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த அம்மாச்சாரியார் மகாராணி திருமலாம்பாவை பாக்குறதுக்காக அரண்மனைக்கு போயிருந்தாங்க. திருமலாம்பா? இப்படியே போய்கிட்டு இருந்தா அந்த வாமாச்சாரியாரோட புகழ் போயிடும்.
விஜயநகர சாம்ராஜ்யத்துல வாமாச்சாரியாரோட மகத்துவம் குறைஞ்சு போயிடும். இந்த அம்மாச்சாரியாருங்கிற விரோதிக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும்னா நிச்சயம் ஏதாவது ஒண்ணு யோசிச்சே ஆகணும். நீ என்ன பண்ண போற? இதுல எது பண்றதா இருந்தாலும் குருமாதா வாமாச்சாரியார் தான் பண்ணியாகணும். முதல்ல அதிகாலையில எழுந்திருச்சு மகாராணி சின்னாதேவியை சந்திச்சாகணும். பாத்தீங்களா குருமாதா, படத்துல ஒரே ஒரு அன்னப்பறவை தான் இருக்கு. இது எப்படி சாத்தியமாகும்? ஒரு அன்னப்பறவை காணாம போனதுல இருந்து மகாராஜா இந்த அறைக்கே வர மாட்டேங்கிறாரு. அவரு திருமலாம்பா அறையிலேயே இருக்கிறாரு. இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும் குருமாதா? இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியும். எப்படி? மகாராணி திருமலாம்பா அம்மாச்சாரியார சந்திச்சிருக்காங்க. மகாராஜாவை ஈர்க்கறதுக்காக அவங்க திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் அன்னப்பறவை பறந்து போயிடுச்சு. பறந்து போயிடுச்சா? ஆனா குருமாதா, ஓவியமா வரைஞ்ச பறவை எப்படி பறக்கும்? அப்படின்னா நீங்களே சொல்லுங்க மகாராணி, அது எங்க போயிருக்கும்? ஓவியத்துல ஒரு அன்னப்பறவை தானே இருக்கு. அன்னப்பறவையோட ஜோடி பிரிஞ்சதுன்னா அது பெரிய அபசகுணம். மகாராணி, நீங்க மறுபடியும் ஒரு ஜோடி அன்னப்பறவையோட படத்தை மாட்டுங்க. அதோட இந்த முறை அதை கூண்டுக்குள்ள வைங்க. அப்போதான் அது மறுபடியும் பறந்து போகாது. அதுக்கு பிறகு மகாராஜா உங்க அறைக்கு மட்டும்தான் வருவாரு. அன்னப்பறவைகளை பறக்க விடுங்க. ஆகாயத்துல சுதந்திரமா பறந்துட்டு இருக்கிற பறவைங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷத்தை நல்ல நாலாபுறமும் பரப்பி விடும். அந்த பறந்துட்டு இருக்கிற அன்னப்பறவையோட படத்தை உங்களோட அறைக்குள்ள வச்சுக்கங்க. மகாராஜா உங்க பக்கமா ஈர்த்துட்டு வரப்படுவாரு. உங்க ஆணை. இப்போ ஒருத்தரோட ஒருத்தர் நேரடியா மோத வேண்டிய நேரம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். நான் இப்போ உடனடியா அம்மாச்சாரியார சந்திச்சே ஆகணும். இன்னைக்கு 2 பிரச்சனை ஒன்னா சேர்ந்து பிரச்சனை பண்ண போகுது. அம்மா காளி, நீதாம்மா உதவி பண்ணணும். மகாராணி திருமலாம்பா, என்னோட அன்னப்பறவை எங்க? என்ன கேட்டா எப்படி? தோட்டத்துல எங்கேயாவது பறந்துட்டு இருக்கோம். எனக்கு நல்லா தெரியும். என்னோட அன்னப்பறவை உன்கிட்ட தான் இருக்கு. எனக்கு எதுக்கு உங்களோட அன்னப்பறவை? எனக்குன்னு என்னோட சொந்த அன்னப்பறவை சுதந்திரமா பறந்துட்டு இருக்கு. அது உன்னோடது இல்ல, என்னோட அன்னப்பறவை. அத கூண்டுல இருந்து எடுத்து பறக்க விட்டுருக்க. இந்த வாமாச்சாரியாரும் அந்த அம்மாச்சாரியாரும் எப்போ சண்டை ஆரம்பிப்பாங்க? மகாராணி சின்னாதேவி, நீங்க உங்க அறையில முத்துமாலையோட படத்தை மாட்டிருக்கீங்க. உண்மைதான். அன்னப்பறவை முத்துக்களை தேடி உங்க அறைக்கு தான் கண்டிப்பா வரும். முத்துக்களோட யோசனை எங்களோடது, அதாவது அம்மாவோடது. இல்ல அம்மாச்சாரியாரோடது. ஆனா நான் பயன்படுத்திக்கிட்டேன். அம்மாச்சாரியார் என்ன பண்ணுவாங்க? அவங்களும் நான் சொன்ன யோசனைய பாராட்டலையா? நான் வெறும் என்னுடைய எஜமானருக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா உங்க உதவி ஏன் எஜமானருக்கு பாதகமா முடியுதே? எடுத்துக்கோங்க. எதை எடுத்துக்கணும்? வேற ஏதாவது யோசனையை எடுத்துக்கோங்க. அம்மாச்சாரியாரே, இதுக்கு மேலதான் உங்களுக்கு உண்மையான பிரச்சனை ஆரம்பிக்கவே போகுது. நீங்க என்னுடைய பாதையில நிறைய தடங்கல்களை ஏற்படுத்திட்டீங்க. நீங்க தான் பெரிய வாஸ்து நிபுணர்னு சொல்லிக்கிறீங்களே, உங்ககிட்ட இந்த தடைகளுக்கான தீர்வு எதுவுமே இல்லையா? சில தீர்வுகள் என்னுடைய இந்த ஆயுதமே சொல்லும். எடுத்துக்கோங்க. அம்மா, நீங்க இந்த தடையை எடுத்துக்கோங்க. எடுத்து அவங்களுக்கு நல்ல பதில சொல்லுங்க. பிளவுதான் முக்கியம், பிளவுதான் உன்னதம். ஒன்று சேர்க்கணும், ஒன்று சேர்க்கணும். நிலைமை மோசமாகிட்டு இருக்குமா? பார்த்து பத்திரம். என்னுடைய இந்த ஆயுதமே சொல்லும் யாருக்கு எந்த அளவுக்கு வாஸ்து ஞானம் இருக்குன்னு. என்னோட தடியும் உன்னோட சவாலை ஏத்துக்க தயாரா தான் இருக்கு. பண்டிதனே ராமகிருஷ்ணா, அவங்கள தடுத்து நிறுத்து. இங்க ஒரு பெரிய யுத்தமே ஆரம்பிச்சிரும் போல இருக்கே. ஐயோ, இருங்க 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 இருங்க. அம்மா அம்மா, வேண்டாம் வேண்டாம், சொன்னா கேளுங்க. வேண்டாம், அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. மதிப்பிற்குரிய வாமாச்சாரியரே, அம்மாச்சாரியாரே, இந்த ஆயுதங்களால கண்டிப்பா உங்க பிரச்சனை ஒரு தீர்வுக்கு வந்துடாது. அம்மாச்சாரியாரே அமைதியா இருங்க. வாமாச்சாரியாரே அமைதியா இருங்க. நிச்சயம் நம்மளால இதுக்கு ஒரு தீர்வை காண முடியும். நீங்க 2 பேரும் விவாதம் பண்ண தயாரா இருங்க. உங்க 2 பேர்ல யாரு விவாதத்துல வெற்றி பெறீங்களோ அவங்களே வாஸ்து சாஸ்திரத்துல மகா ஞானின்னு ஒத்துக்கிறோம். ஆனா வாஸ்துக்களை விவாதிக்கணும்னா அவங்களுக்கு அதுக்கான ஞானம் இருக்கணுமே.
யாருக்கு ஞானம் இல்லையோ அவங்களோட போட்டி போட்டு பயன் இல்லை. ஏய் இவங்களும் உங்களோட விவாதம் பண்ணி நேரத்தை வீணடிக்க விரும்பல. அம்மா என்னம்மா இப்படி பண்ணி வச்சிருக்க? நீ நியாயமா விவாதம் பண்ணலன்னா அப்புறம் இதுல இருந்து பயந்து ஓடி போயிட்டேன்னு நினைப்பாங்க. இங்க நீதானே பெரும் ஞானி. அப்போ வெற்றி உனக்கு தான் கிடைக்கும். இது பாருங்க குரு வாமாச்சாரியாரே, நிச்சயமா இதுல நீங்க தான் வெற்றி பெறணும். நீங்க மத்த விஷயங்களை பத்தி யோசிக்காதீங்க, சரியா? விவாதம் பண்ணுவாங்க, கண்டிப்பா விவாதம் பண்ணுவாங்க. வணக்கம் மகாராஜா. வணக்கம். வணக்கம். உங்கள மாதிரி 2 மகா ஞானிகளும் இந்த இடத்துக்கு எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? மகாராஜா, இங்க என்ன நடக்குதுன்னா வாமாச்சாரியாரும் அம்மாச்சாரியாரும் விவாதம் பண்றதுக்கு தயாராயிட்டாங்க. நாங்க இவங்களை சமாதானம் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு பிரச்சனைக்கும் வன்முறைங்கிறது சரியான தீர்வா இருக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அது என்னவோ சரிதான் குருதேவா, ஆனா இவங்களோட விவாதம் எதை பத்தி? அது ரொம்ப சின்ன விஷயம்தான். இவங்கள யாரு சிறந்த வாஸ்து நிபுணருங்கிறத இவங்க முடிவு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மகாராஜா, எனக்கு என்ன தோணுதுன்னா நாம ஒரு சாஸ்திர விவாதம் வச்சுக்கிட்டோம்னா சரியா இருக்கும். ரொம்ப சரியா சொல்லியிருக்க பண்டிதனே ராமகிருஷ்ணா. ஒரு விவாதத்துக்கு தீர்வு கொண்டு வரணும்னா அதை ஒழுங்கான முறையில தான் நாம கொண்டு வர முடியும். ஆம். ஒருவேளை இதுதான் விஷயம்னா நான் இந்த போட்டிக்கு முழுசா தயாரா இருக்கேன். அப்போ அம்மாச்சாரியாரும் இந்த போட்டிக்கு முழுசா தயாராயிட்டாங்க. சரி, இதுக்கான முடிவை நாம ராஜசபையில எல்லாருக்கும் முன்னாடி வச்சு எடுப்போம். வாமாச்சாரியார் அவர்களே, அம்மாச்சாரியாரே, நாளைக்கு நீங்க 2 பேரும் ராஜ தர்பாருக்கு வந்து உங்களுடைய வாஸ்து ஞானத்தை எல்லார் முன்னாடியும் வெளிப்படுத்துங்க. உங்க 2 பேர்ல யாரு மிகப்பெரிய ஞானின்னு அப்ப முடிவெடுத்துக்கலாம். மகாராஜா, நம்ம திட்டத்தோட 2வது கட்டத்தை வெற்றிகரமா முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இப்ப 3வது கட்டத்துக்கு முன்னேற போறோம். அது என்ன 3வது கட்டம் ராமகிருஷ்ணா? நான் வாமாச்சாரியாருக்கும் அம்மாச்சாரியாருக்கும் விவாதத்துல உதவி செய்ய போறேன். அதாவது நானே எழுதின என்னோட கற்பனையால உருவான சில வாஸ்து சாஸ்திரங்களை அவங்க முன்னாடி கொண்டு வந்து வைக்க போறேன். அப்போ அவங்க ஏதாவது ஒரு இடத்துல தடுமாறலாம் இல்லையா? அந்த நேரத்துல நாம அவங்கள மடக்கிடலாம். என்ன கற்பனையான வாஸ்துவா? நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியவே இல்லையே. ஆச்சாரியாரே, இதுல எல்லாமே தெளிவா எழுதியிருக்கு, நீங்க படிங்க. மகாராஜா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நாம நேரடியா போர்க்களத்திலேயே சந்திக்கலாம். வெற்றி நிச்சயம். சிவ 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 சிவ. புரிஞ்சிடுச்சு. இந்த பக்தனுக்கு எல்லாமே தெளிவா புரிஞ்சிடுச்சு. இறைவா, சுவாமி, புரிஞ்சிடுச்சு புரிஞ்சிடுச்சு. சுவாமி, சுவாமி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? இன்னைக்கு அந்த சிவபெருமான் எனக்கு தரிசனம் கொடுத்தாரு. சுவாமி, அவர் உங்களுக்கு தரிசனம் கொடுக்கறது வழக்கம் தானே? நீங்க தான் அவருடைய பரம பக்தராச்சே. ஆனா இன்னைக்கு ஒரு முக்கியமான காரணத்துக்காக தரிசனம் கொடுத்தாரு. அது என்ன காரணம்? பிரபு எனக்கு சிறப்பு வாஸ்து ஞானத்தை கொடுத்தாரு. மறுபடியுமா? அம்மா, மறுபடியும் அப்பா என் கனவுல வந்தாரு. வந்து என்ன சொன்னார் தெரியுமா? அந்த போலி வாஸ்து நிபுணர் வாமாச்சாரியார் இந்த ஊருக்குள்ளே இருக்க கூடாதான். அதனால எனக்கு இன்னொரு புத்தகத்தோட தகவலை கொடுத்திருக்காரு. இதுல வாஸ்து சம்பந்தப்பட்ட சிறந்த ஞானம் இருக்கு. இத நாம நாளைக்கு அந்த பேராசை பிடிச்ச வாமாச்சாரியருக்கு எதிராக பயன்படுத்தி அவங்களுக்கு பாடம் கத்து கொடுப்போம். இத படிச்சதுக்கு அப்புறம் நீ இந்த உலகத்திலே தலை சிறந்த வாஸ்து நிபுணர் ஆயிடுவ. சுவாமி, நீங்க தான் ராஜ புரோகிதராச்சே. நீங்க எதுக்காக வாஸ்து நிபுணர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? முட்டாளா? நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. இந்த ராஜ புரோகிதர் பதவியை விட்டுட்டு வாஸ்து சாஸ்திர நிபுணர் ஆயிடுறேன். அந்த ஞானத்தை பிரபு உனக்காக தான் கொடுத்திருக்காரு. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை சுவாமி. நான் குடும்பம் நடத்துறவன். நீங்க தான் எனக்கு எல்லாத்தை விட முக்கியம் சுவாமி. சுவாமி. அம்மா, அம்மா, அதிகப்படியான ஞானம் கிடைக்கிறதுல அப்படி என்னமா தப்பு இருக்கு? அம்மாச்சாரியாருக்கு இப்ப இருக்கிற ஞானமே அந்த வாமாச்சாரியார தோக்கடிக்க போதுமானது. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஞானம் இருக்கே, இது வாமாச்சாரியாருக்கு கொடுக்கப்பட்டது. அப்பதான் விவாத மேடையில அம்மாச்சாரியார நீ தோக்கடிக்கலாம். சரிதான் பிரபு. ஆனா நீங்க உங்களோட அந்த ஞானத்தை வாமாச்சாரியாருக்கே கொடுத்துருங்க. நான் தான் உங்களோட தர்ம பத்னியாச்சே. அம்மா, நல்ல குழந்தைல கேளுமா.
அப்பா உனக்கு உதவி பண்ணதானே நினைக்கிறாரு. இந்த புத்தகத்தை படிமா. சரி எடுத்துக்கோங்க. பாத்தியா, இப்ப சாரதாவே சொல்லிட்டா, புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிமா. இல்ல, புத்தகத்தை எடுத்துட்டு போய் நல்லா தூங்குங்கன்னு சொல்ல வந்தேன். அம்மாச்சாரியார் நல்லா ஓய்வு எடுக்கட்டும். அவங்களுக்கு நாளைக்கு நிறைய வேலை இருக்குல்ல. சாரதா நாளைக்கு குருமாதா வாமாச்சாரியாருக்கு நிறைய வேலை இருக்கு. உங்களோட பேசுறதுக்கு கூட நேரமே இருக்காது. நல்லதுதான். ஆனா என்னோட ஒரு தகவலை நீ அவங்க கிட்ட சேர்க்க முடியுமா? சொல்லுங்க சுவாமி. அவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லு. போட்டி நடக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட பேச சொல்லு. நான் அவங்களுக்கு உதவி செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஆகட்டும் சுவாமி, நான் நிச்சயமா தகவலை சொல்லிடுறேன். ஆனா குருமாதாவுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லைங்கிறத நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். என்ன? ஆனா உன்னுடைய திட்டம் எல்லாம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு என்கிட்ட சொன்ன மகாராஜா சொன்ன. ஆனா இப்ப நிலைமை அப்படி இல்லையே. என்ன ஆக போகுதோ தெரியல. இனி எல்லாம் அந்த காளி மாதா கிட்ட தான் இருக்கு. அன்பு மக்களே, உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும், இன்னைக்கு இந்த அரசவையில ஒரு மிகப்பெரிய போட்டி நடக்க போகுது. 2 மிகப்பெரிய வாஸ்து நிபுணர்களுக்கு இடையில விவாதம் நடக்க போகுது. அதனால இப்போ நான் குரு வாமாச்சாரியார சபைக்கு வரும்படி அழைப்பு விடுக்கிறேன். பிளவுதான் முக்கியம், பிளவுதான் உன்னதம். இந்த அண்ட சராசரத்தையும் பிரித்து திரும்பவும் சிறந்ததாக மாற்றிடும் பிளவுதான் முக்கியம், பிளவுதான் உன்னதம், பிளவுதான் முக்கியம். வணக்கம் மகாராஜா. வணக்கம். அம்மாச்சாரியாருக்கு வாழ்க, அம்மாச்சாரியாருக்கு வாழ்க, அம்மாச்சாரியாருக்கு வாழ்க, அம்மாச்சாரியாருக்கு வாழ்க, அம்மாச்சாரியாருக்கு வாழ்க. மகாராஜாக்கு அம்மாச்சாரியாருடைய பணிவான வணக்கங்கள். வாங்க. வணக்கம். ஒருவேளை மகாராஜாவோட உத்தரவு இல்லாம இருந்திருந்தா நான் இந்த விவாதத்துக்கு வந்திருக்கவே மாட்டேன். உன் கூட நான் விவாதம் பண்றதுக்காக வரல. நான் வந்திருக்கிறது அவங்களோட போட்டி போட. வார்த்தைகள் தான் என்னோடது, ஆனா செய்க காட்டுறது இவங்க தானே. நீங்க தோல்வி அடைய தயாரா இருந்துக்கோங்க. என்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. மகாராஜா, விவாதத்தை ஆரம்பிக்கிறதுக்கான அனுமதியை தர வேண்டிக்கிறேன். அனுமதி அளிக்கிறேன். அம்மாச்சாரியாரே, ஒரு சுலபமான கேள்வியிலிருந்து போட்டியை ஆரம்பிக்கலாம். வாஸ்து சாஸ்திரத்துல எத்தனை திசைகள் இருக்கு? நான் கேள்வியை கேட்டது அம்மாச்சாரியார் கிட்ட. பன்னிரண்டு திசைகள் இருக்கும். மகாராஜா, இதுதான் இவங்களுடைய வாஸ்து ஞானம். அம்மாச்சாரியாரே, 12 இல்ல 10 திசைகள் தான் இருக்கு. அம்மாச்சாரியார் 12 திசைகள் இருக்கும்னு சொன்னா 12 திசைகள் தான் இருக்கணும். 8 திசைகள் தான் இருக்குன்னு எல்லா புத்தகங்களையும் எழுதப்பட்டிருக்கு. ஆனா என்ன போல மகா ஞானிக்கு 2 அதிகமா தான் தெரியும். உங்களுக்கு வேற எந்த 2 தெரியுது? 8 திசைகளை தவிர ஆகாயம் அப்புறம் பாதாளம். இதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச ஞானம். ஆனா என்ன மாதிரி மகா ஞானிகளுக்கு இன்னும் 2 திசைகள் தெரியும். 11ஆம் திசை ஜாதகம், பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடியது. 12ஆம் திசை வாஸ்து சாஸ்திரம், அந்த பிரச்சனைகளை சரி பண்றது. என்ன மாதிரி உன்னதமான வாஸ்து நிபுணருக்கு தன்னையும் ஜாதகங்களையும் திசைகளை கருத முடியும். சிறந்த பதில். இது சிறந்த பதில். சிறந்த பதில். சிறந்த பதில். மிக சிறந்த பதில். சிறந்த பதில். சிறந்த பதில். சிறந்த பதில். அற்புதம். பிரமாதமான கருத்து குருமாதா அம்மாச்சாரியாரே. ஒருவேளை மகாராஜா அனுமதி கொடுத்தா நான் வாஸ்துவோட நேரடி சாட்சியை காட்ட விரும்புறேன். நிச்சயமா அனுமதி அளிக்கிறேன். மகா மந்திரி திம்மரசு அவர்களே, உங்க உடைவாளை வெளியில எடுங்க. என்ன? வாளை வெளியில எடுங்க. மந்திரியாரே, மகாராஜா, உங்க ஆசைதான் என்ன? நான் வாழ்க்கை பூரா இப்படியே திரும்பி உட்கார்ந்துகிட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல மகாராஜா, நிச்சயமா இல்ல. அப்ப அந்த வாளை எடுத்து கொடுங்க.
ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த வாளை திருப்பி வைங்க. என்ன? இப்போ நீங்க எப்படி உணர்றீங்க? ஒண்ணும் இல்லையே. மகாராஜா, என் தலை ரொம்ப பயங்கரமா வலிக்குது மகாராஜா. திம்மரசு அவர்களே, உங்க வாளை மறுபடியும் உரைக்குள்ளேயே எடுத்து வச்சு பாருங்க. ஆச்சரியமா இருக்கு மகாராஜா. என்னோட தலைவலி போயிடுச்சு. மகாராஜா, இது சிறியதா இருந்தாலும் ஆற்றல் மிக்க வாஸ்து சாஸ்திரம். ஒருவேளை திசை வாஸ்துக்கு அனுகூலமா இல்லைன்னா மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் அவனுடைய காரியங்களையும் விபரீதமான மாற்றங்களை ஏற்படுத்தும். பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்க ஆரத்தை கழட்டி எங்க சிஷ்யர்கள் கிட்ட கொஞ்ச நேரம் கொடுக்கறீங்களா? ஏன்? இது சுத்தமான தங்கத்துல செஞ்சது. பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்க ஆரத்தை கொடுங்க. பண்டிதனே ராமகிருஷ்ணா, உன்னுடைய தங்க ஆரத்தை கழட்டி கொடுத்துரு. சரிங்க மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்க வலது கையை முன்னாடி நீட்டுங்க. இப்போ இடது கையை. மறுபடியும் வலது, இடது, வலது, இடது, வலது, இடது, வலது, இடது, வலது, இடது, வலது, இடது, வலது, இடது. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட நான் வலது கையை நீட்ட சொன்னா உங்க இடது கையை நீட்டுறீங்க. இடது கையை நீட்ட சொன்னா உங்க வலது கையை நீட்டிக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளவு சாதாரணமான சின்ன விஷயத்தை கூட உங்களால எப்படி தப்பா செய்ய முடியுது? நீங்க உங்க கண்ணு முன்னாடி தோல்வியை பாக்குறீங்க இல்லையா? அதனாலதான் உங்களால இந்த தவறை செய்ய முடியுது. என்ன நம்ம உளறீங்க? இப்படி மாத்தி மாத்தி சொன்னா யாருக்கு வேணாலும் குழப்பம் வருமே. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க வேற யாரும் இல்ல, விஜயநகர சாம்ராஜ்யத்தின் மகாராஜாவோட சிறப்பு ஆலோசகர். கணிச்சாரியாரே, பண்டிதர் ராமகிருஷ்ணன் கிட்ட அவருடைய ஆரத்தை நீங்க திருப்பி கொடுத்துருங்க. மகாராஜா, இப்ப உங்களுக்கே தெளிவு பிறந்திருக்கும் நினைக்கிறேன். எந்த இடத்துல ஒரு பொருள் இருக்கணுமோ அது அந்த இடத்துல இல்லைன்னா அதனால ஏற்படுற பாதிப்புகளை நீங்களே பாத்தீங்க. மகாராஜா, நான் உங்க கண்ணு முன்னாடியே 2 பிரதட்சிணமான சாட்சியங்களை காட்டி இருக்கிறேன். ஒன்று திசை, 2வது ஸ்தானம். மகாராஜா, என்னுடைய இந்த 2 ஆய்வுகளையும் பார்த்த நீங்க என்னுடைய வாஸ்து சாஸ்திரம் எப்படிப்பட்டதுங்கிறத கணிச்சிருப்பீங்க. அம்மாச்சாரியார் அவர்களே, நீங்க இந்த இடத்துல ஏதாவது சொல்லணும்னு விரும்புறீங்களா? அந்த புத்தகம் எங்கன்னு அம்மா கேக்குறாங்க. ஐயோ, அதை நான் வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேனே. அது தேவைப்படாதுன்னு அம்மா தானே என்கிட்ட சொன்னாங்க. கொஞ்ச நேரம் சமாளிச்சிட்டு நான் போய் அதை எடுத்துட்டு வந்துடுறேன். ராமா, ராமா, என்ன ஆச்சு அம்மாச்சாரியாரே? நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க? இதுவரைக்கும் அம்மாச்சாரியார் எப்படி வாயடிச்சு போயிருந்தாங்களோ அது போல அவங்க மூளையும் அமைதியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க என்னுடைய வாஸ்து திறமைய பார்த்து வாயடிச்சு போயிட்டீங்களா என்ன? இப்பவாவது நீங்க உணர்றீங்களா உங்களுடைய வாஸ்து ஞானம் ரொம்ப குறைவானதுன்னு? அம்மாச்சாரியாரோட ஞானம் தான் உண்மையானது. அப்ப அதை நிரூபிங்க. நான் இப்ப நிரூபிச்சேன்ல. மகாராஜா, என் எதிரான போட்டியாளர்கிட்ட நான் கேட்ட கேள்விக்கு எதுக்குமே பதில் இல்ல. இனிமே நீங்க தான் முடிவெடுக்கணும் எங்க இருவர்ல யாரு பெரிய வாஸ்து ஞானின்னு. 2 தரப்பு வாதங்களையும் விவாதங்களையும் கேட்ட பிறகு என்னுடைய முடிவு என்னன்னா, ஒரு நிமிஷம் மகாராஜா. ராமனோட அப்பாவா?
எப்படி நீங்க சொர்க்கத்துல தானே இருந்தீங்க? உங்க துன்பங்கள்ல இருந்து உங்க 2 பேரையும் விடுவிக்கிறதுக்காகத்தான் நானே கிளம்பி வந்திருக்கேன். ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க இப்படி வந்ததே இல்லையே. அம்மா இங்க எல்லாரையும் திட்டிட்டு இருந்தப்ப கூட உதவி பண்ண நீங்க வரவே இல்லையே. என்னோட வளர்ப்பு காரணமாதான் ராமா இப்படி உதவாக்கரையா மாறிட்டான். ஆனா உங்களோட ஆசீர்வாதத்தாலதான் ராமாக்கு இவ்ளோ பெரிய தர்பார்ல பெரிய பதவி கிடைச்சிருக்கு. நீங்க சொன்னதுனாலதான் அவனை இந்த தடிய காட்டி காட்டி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கேன். இதெல்லாம் உங்க வளர்ப்பு திசை காட்டுதல்னாலதான் நடந்தது. இவதான் உங்களோட மருமக. அதாவது நான் தான் உங்களோட மருமக. அனைத்து செல்வங்களும் உண்டாகட்டும். மந்திரியாரே, மகாராஜா, என்ன எதுக்காக யாரு தடுத்து நிறுத்தினாங்க? அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? மகாராஜா, வந்திருக்கிற நபர் அம்மாச்சாரியாரோட சொந்தக்கார் மாதிரி தெரியுது. ஐயா, நீங்க யாரு? இந்த மாதிரி திடீர்னு என்னுடைய ராஜசபைக்கு வந்த காரணம்? வந்திருக்கிறது யாரும் இல்ல, என்னோட கணவர் தான். ஆனா உங்களுடைய கணவர் பண்டிதர் ராமகிருஷ்ணன் தானே? ஐயோ இல்ல, இவங்களோட கணவர்னு சொல்ல வந்தேன். இவருதான் என்ன வாஸ்து சாஸ்திர நிபுணர் ஆகணும்னு ஊக்குவிச்சவரு. அவரு இன்னைக்கு நேரடியாவே என்னோட திறமை எப்படிப்பட்டதுன்னு காட்டுறதுக்காக சொர்க்கத்துல இருந்து வந்திருக்காரு. வணக்கம் மகாராஜா. வணக்கம். மகாராஜாவோட கழுத்துல விலை மதிப்பில்லாத ஆபரணங்கள் இருக்கு. தேவர்களுடைய மொழியே சமஸ்கிருதம் தான். யாருக்கு அதிகமான ஞானம் இருக்கோ அவருக்கு சூரிய பகவானே நேரடியா பதில் சொல்லுவாராம். சூரிய வெளிச்சம் தான் என் அறிவு வெளிச்சத்துக்கு மூலாதாரம். அப்புறம் இருள் தான் வாமாச்சாரியார் முட்டாள்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு உதாரணம். இன்னும் கொஞ்ச நேரத்துல சூரியனோட வெளிச்சம் கொஞ்ச நேரம் மறைய போகுது. இல்ல இல்ல, சாத்தியமே இல்ல. இதுக்கு சாத்தியமே இல்ல. ஆமா, இது எப்படி சாத்தியமாக முடியும்? இந்த நேரத்துல சூரிய ஒளி இருளாகிறதுக்கு வாய்ப்பே இல்ல. கொஞ்ச நேரம் காத்திருங்க. மகாராஜா, இது என்ன வேடிக்கையா இருக்கு? நடக்கிறது எதுவுமே சரியில்லை. மகாராஜா, இவங்க சொன்னது உண்மையாயிடுச்சு. அற்புதம். இது உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயம்தான். இதனால ஒரு விஷயம் நிரூபணம் ஆயிடுச்சு. நம்ம அம்மாச்சாரியார் தான் பரம ஞானி. அவங்க தான் உண்மையான வாஸ்து நிபுணர். அம்மாச்சாரியாரே, என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க தான் சிறந்த வாஸ்து ஞானிங்கிறதே சூரிய ஒளி நிரூபிச்சிடுச்சு. அத மறுக்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்ல. என்ன உங்க சிஷ்யையா ஏத்துக்கோங்க அம்மாச்சாரியாரே. இங்க பாரு கனி, நாம மறுபடியும் இந்த கிழவன் கூட போய் சேர வேண்டியது ஆயிடுச்சு. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? இனிமே இது தேவைப்படாது. இதுக்கான பெருமை பண்டிதர் ராமாவோட அப்பாக்கு தான் போய் சேரணும்.
மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு உங்களோட உணர்வுகள் கூடவே விளையாடி இருக்காரு. அம்மா என்ன மன்னிச்சிருமா, எனக்கு இதை விட்ட வேற வழியே தெரியலம்மா. அம்மா நல்லா அடிங்க. பாருங்க பாருங்க. போதும் விடுங்கம்மா. இதுல பண்டிதன் ராமகிருஷ்ணனோட தப்பு எதுவும் இல்ல. நான் சொன்னதுனால தான் அவன் இப்படியெல்லாம் செஞ்சான். ஆமா என்ன மன்னிச்சிருமா. தேவையில்லாம உங்க 2 பேரும் ஏமாத்த வேண்டியதாயிடுச்சு. ஆனா வேற வழி இல்லையே. உங்க மனசுல இருக்கிற வாஸ்து சாஸ்திர பூதத்தை அப்படித்தானே துரத்த முடியும். அப்பா என்னோட கனவுல வந்தது, புத்தகத்து மேல பூ விழுந்தது. அந்த புத்தகத்தை வச்சே நான் உங்களை வாஸ்து சாஸ்திர ஒரு நிபுணரா ஆகணும்னு ஊக்கப்படுத்தினதும் அது எல்லாமே வெறும் பொய் தான்மா. ஆனா யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் பண்ணாம இருந்திருந்தா மகாராஜாவுடைய சிம்மாசன பிரச்சனையை சீர்படுத்தி இருக்க முடியாது இல்லையா? அது மட்டும் இல்லாம இதால விஜயநகர பேரரசுக்கு பெரிய அவமானம் வந்து சேர்ந்திருக்கும். அதனால நான் சொன்ன யோசனையை ஏத்துக்கிட்டு நம்ம மந்திரியாரும் நம்ம ஆச்சாரியாரும் மகாராஜாவும் சேர்ந்து எனக்கு இதுல ஒத்துழைப்பு தந்தாங்க. இன்னைக்கு நீங்க எல்லாரும் இந்த அரசவையில பார்த்த விஷயங்கள் எல்லாமே என்னுடைய நாடகம் தான். அப்ப என் சுவாமி எனக்கு கொடுத்த அந்த வாஸ்து ஞானம்? என்ன மன்னிச்சிருங்க தாயே, அதுவும் இந்த திட்டத்தோட ஒரு பகுதி தாங்க. நானும் ஆச்சாரியாரும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர வைக்கணும்னு நினைச்சோம். அதனாலதான் இப்படி பண்ணோம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.